ஒரு மனுஷன் வந்து ஒரு சமுதாயத்தில் எப்படிலாம் வாழலாம், மனிதராக இருக்கிறாங்க, அவங்க மாமனிதராக எப்படி மாறலாம் அப்படிங்கிறதுக்கு சில டிப்ஸு கொடுப்பாரு. சில இது மாதிரி நிறைய வந்து நம்மளுக்கு தர்மத்தை பற்றி பேசுவார். இந்த மாதிரி சொல்ல சொல்ல வந்து எனக்கு வந்து ரொம்ப அது அவருடைய அந்த வார்த்தைகள் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஈர்ப்புத்தன்மையாக இருக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ நம்ம என்ன பிறந்தோம் வளர்ந்தோம், நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏதாவது ஒன்று செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு இந்த தீபம் அறக்கட்டளையில் வந்து நான் ஒரு சேவாதாரியாக வந்து நுழைஞ்சேன். அப்புறம் நாளடைவில் டோனர் இப்படியே வந்து அது அந்த இதனுடைய அந்த சேவைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப மன நிறைவாக இருக்கும். ஒரு 10 ரூபா உங்கள் பாக்கெட்லேருந்து நீங்கள் எடுத்து கொடுத்தா கூட அது கண்டிப்பாக ஒரு அன்னதானமாக, ஒரு கல்வி உதவியாக, ஒரு மருத்துவ சேவையாக போகும் பொழுது அதில் நான் அந்த 10 ரூபா நம்ம பைசா அதில் நிற்கும். இதெல்லாம் நான் அந்த உண்மைத்தன்மையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு ஸோ இதில் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி கிட்டத்தட்ட நான் ஒரு 25 வருஷமாகவே இதில் இருக்கேன். நான் வந்து சேவாதாரியாக இருக்கேன், நன்கொடையாளராக இருக்கேன், எல்லாத்துக்கு மேலே ட்ரஸ்டியாக இருக்கேன். அதே மாதிரி பல வேலைச்சேரில் நிறைய பேரை அந்த ட்ரஸ்ட்டுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ருக்கேன். ஏன்னா ஒரு ட்ரஸ்ட்டு வந்து வளர்ந்து வரணும் அப்படின்னா அதுக்கு மெயின் வந்து டோனர்கள் கண்டிப்பாக வேணும். முக்கியம் வந்து டோனர்கள் அப்படின்னு இருக்கும் பொழுது அதுக்கு வந்து முக்கியமாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு, நான் வந்து ஒரு கிளாஸ் நடத்திட்டுருக்கேன், ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ் நடத்திட்டுருக்கேன். அதில் வர ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கெலாம் நான் கொஞ்சம் இந்த மாதிரி தர்மத்தை பற்றிலாம், சேவைகளை பற்றிலாம், தீபம் ட்ரஸ்ட்டை பற்றி அப்பப்போ நான் சொல்லுவேன். சொல்லும் பொழுது அந்த மாதிரி அதை கேட்டுட்டு சில பேர் வந்து ஒரு சேவாதாரியாக மாறுவாங்க, டோனராக மாறுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு வகையில் அவங்க தீபத்துக்கு ஒரு பயனுள்ள ஒரு ஆளை நான் அறிமுகப்படுத்தி வைப்பேன்.